நம்ம விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா சார்? நான் வந்து என்ன பண்ணேன், கும்பகோணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லி ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வரும்போது திருச்சி பஸ்ஸில் ஏறிட்டேன். நான் ரெகுலராக போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல இறங்குவேன், இந்த பால் பண்ணை அப்படின்ற ஒரு ஜங்ஷனில் இறங்குவேன். ஏறுறதாங்க தான் இறங்குதாங்க தான். பட் இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். பஸ் வந்து ஒரு பஸ் ஸ்டேஷன் தான் போகுது அப்படின்றத பார்த்தா அது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஏர்போர்ட்டில் போய் நின்றுச்சு. நானும் ஆக்சுவலாக ஏர்போர்ட்டுன்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தாக்கா அது வந்து ஒரு பஸ் ஸ்டேஷன். ஸோ திருச்சியோட புது பஸ் ஸ்டேஷன் அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து திருச்சி பஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். ஸோ பஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, அது ஒரு மாடல் இதெல்லாம் ஒரு மாடல். இது வந்து நான் இப்போ வந்து கிளியராக இது எப்படி என்ன டிசைன் நான் இது ஆக்சுவலாக எதிர்பார்க்கல. இங்கே வந்து நான் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் பார்த்தேன். ஸோ அதால் வாட் ஐல் டூ இஸ், இது வந்து ஒரு vlog-ஆக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக vlog பண்ணுற ஐடியா இல்லை. அதை நம்ம ஊரில் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணியிருக்காங்க. சரி ஒரு vlog-ஆக பண்ணி போடலாம்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். நம்ம திருச்சியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றி தெரிஞ்சிருக்கோம். பட் வெளியூரில் இருக்கவங்க, நம்ம மாதிரி வெளியூரில் இருக்கவங்க, நம்ம எப்போ இந்த ஊருக்கு இப்படி வந்தோமோ, இந்த ஊருக்கு வந்து நம்ம இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சுன்ற ஒரு மாதிரி பார்க்குறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டு எப்படி இருக்குன்னா ஒரு மால் மாதிரி இருக்குது. ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. இதுதான் இந்த புது பஸ் ஸ்டேஷனோட ஒரு ஸ்கேல் மாடல். ஸோ இதை வந்து ஒரு கிளாஸ் ஹவுசிங்கில் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம 360 டிகிரி அப்படி பார்க்கலாம். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக எப்படி இருக்குது, அந்த டிசைன், அந்த பார்க்கிங் ஏரியாவில் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் வந்து இந்த மெயின் ஏரியாவில் இது வந்து என்ட்ரன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாத்வே ஆர் த மூமெண்ட், இந்த வெஹிக்கிள் மூமெண்ட் வே இது. அண்ட் இது வந்து இந்த அதர் சைடு. ஸோ அந்த பக்கம் ஆக்சுவலாக ஆஃபீஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நான் பார்க்கல. இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு ரேம்ப் இருக்குது. அந்த ப்ளூ பஸ் இருக்கா, அது வந்து ஒரு ரேம்ப்பு. ஸோ அங்கே ஏறிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகும் பஸ்ஸு. அதெல்லாம் வந்து சிட்டி பஸ். அது நான் இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஃபுல்லாக சைன் போர்ட்ஸ் இருக்குது. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இந்த எல்இடி போர்ட்ஸ் இருக்குது. நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. எப்பப்போ என்னென்ன பஸ்ஸு எந்த டைமில் வரோம் போவோம் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். ஸோ உள்ளே வந்து ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க, சென்ட்ரலைஸ் ஏசி போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த எலக்ட்ரிக் ஷட்டில் சர்வீஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த எல்டர்லி பீப்புள் அவங்க வந்து யாராவது இங்கேருந்து ஒரு இன்னொரு கார்னருக்கு போகணுன்னா பஸ் ஸ்டேஷனுக்கு அந்த வழியில் யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து அந்த சைட் பிளான் பண்ணி அது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த ஃபோட்டோஸில் எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ். இது வந்து பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ இது வந்து பஞ்சப்பூர் அப்படின்னு ஒரு இடம். இது வந்து திருச்சிராப்பள்ளி, தட் இஸ் திருச்சியில் பஞ்சப்பூர் அப்படின்ற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ இந்த பஸ் ஸ்டேஷனை வந்து டிசைன் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. vlog பண்ணுற ஐடியா இல்லாததாக இருந்தது. சரி இது பார்த்தோன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு vlog, ஒரு 10 மினிட்ஸில் இது வந்து கிளியர் ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி ஒரு vlog பண்ணியிருக்கேன். ஸோ வெளியே வந்து இது ஒரு என்ட்ரன்ஸ் டைப்பு. சன்செட் நல்லா இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மி பண்ணி அந்த சன்செட்டை கொஞ்சம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். நல்லா ஆரஞ்சு சன்செட். ஸோ திருப்பி நம்ம உள்ளே வரோம். ஸோ உள்ளே வந்தோன்னே இந்த பக்கம் ஒரு பெரிய எல்இடி போர்டு இருக்குது, இன்ஃபர்மேஷன் போர்டு. அப்புறம் ஏடிஎம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மல்டிபிள் பேங்க்ஸ் ஏடிஎம்ஸ் இருக்குது. அப்புறம் மெடிக்கல் ஹெல்ப்லைன் இருக்குது.
அண்ட் அப்படி நீங்கள் லெஃப்ட் பக்கமாக அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்கலேட்டர் இருக்குது. எக்ஸ்கலேட்டரில் வந்து நம்ம மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஸோ ஹவுஸ் கீப்பிங் பீப்புள் எப்போவுமே இந்த ஏரியாவெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக பண்ணி ஒரு பேப்பர் இல்லாமல் ஒரு டஸ்ட் இல்லாமல் க்ளீனாக பண்ணி வச்சுப்பாங்க. அண்ட் இந்த போர்டு இந்த லான்ச் கிட்ட வந்து உங்களுக்கு வந்து பெங்களூருக்கு போகிற பஸ்ஸுங்களாக இருக்கும். ஸோ இது வந்து வெளியே போய் பார்க்குறோம். ஸோ வெளியே வந்து இந்த பஸ் பார்க்கிங் ஏரியா இது. அண்ட் அந்த பஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு அங்கே யூ டர்ன் போடுற அளவுக்கு ஒரு இடம் இருக்குது. நல்ல ஒரு டர்ன் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது. இந்த டால் லேம்ப் போஸ்ட் இருக்குது. நல்ல இலுமினேஷனாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து உங்களுக்கு இந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ் இருக்க நிற்க வைக்கிற இடம். அண்ட் இதை வந்து டிஎன்எஸ்டிசி அண்ட் எஸ்சிடிசி, தட் இஸ் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வண்டிங்க அண்ட் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், ஸோ தட் இஸ் எஸ்சிடிசி, அந்த வண்டிங்களாக இருக்குது. அண்ட் திருச்சி சிட்டி கார்பரேஷன் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அங்கே நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க. ட்ரை வேஸ்ட்டு வெட் வேஸ்ட்டு எல்லாமே செக்ரிகேஷனோட க்ளீனாக அங்கே இருக்குது. அண்ட் ஏரியா ஃபுல் ஃப்ளோர் எல்லாம் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு அந்த பில்லர் கிட்டலாம் இதை க்ளீனாக அப்படியே மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் அங்கங்கே தூக்குறாங்க, ஆங்காங்கேயே தூக்குறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லிஃப்ட் கிடைக்கும். எஸ்கலேட்டர் அப்படியே நேராக லிஃப்ட் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் வந்து ஒரு ஜீப்ரா கிராஸ் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் லெஃப்ட் ரைட் பார்த்துட்டு நீங்கள் வராத இதுவாக பார்த்து நீங்கள் க்ராஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர். ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். கீழே அதே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இன்டர்சிட்டி பஸ்ஸஸ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் a view from first floor. ஸோ இந்த பக்கம் வந்து நிறைய சிட்டி பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். பஸ் ஒன்று போகுது, இறங்குது இல்லையா? தட் இஸ் எக்ஸிட். அண்ட் இந்த பக்கம் ஜூம் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து என்ட்ரி. அந்த பக்கம் என்ட்ரு ஆகி இந்த பக்கம் வண்டி வந்து நிற்கும். ஸோ நீங்கள் வந்து அங்கே அலைட்டிங் போர்டிங் எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட், அந்த பஸ்ஸு போதில் அந்த லைட் எரியுது, அந்த பாயிண்டில் வந்து பஸ் வந்து எக்ஸிட் ஆகும். ஸோ அது வந்து 2 ரேம்ப் இருக்குது. ஸோ ரோட் லெவல், தஸ் கிரவுண்ட் லெவல்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ரேம்ப் இருக்குது. Again from first floor to the ground floor there is a ramp to the exit. And இங்கே வந்து நம்ம வால்வோ பஸ் மாதிரி ஒரு வண்டி பார்த்தேன். ஸோ தட் இஸ் த அசோக் லேலண்ட் லோ என்ட்ரி பஸ்ஸஸ் which has a rear engine. வண்டி வந்து அப்படியே வால்வோ மாதிரி தான் இருக்குது. அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் அசோக் லேலண்ட். இங்கே நம்ம சேனலில் பஸ் எல்லாம் நிறைய போட்டதில்லை. ஸோ இதுக்கப்புறம் ட்ரிப் நிறைய போகலான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வரும். கைஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.